அடுத்ததாக தாவேகாவிலிருந்து திரு நரேஷ். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு மாலை வணக்கம். இங்கே அரங்கை ஒழுங்குபடுத்தி நடத்தி கொண்டிருக்கும் நமது நடுவர் எப்படி சட்டமன்றத்தில் அங்கே ஒரு ஜேசிடி பிரபாகர் ஐயா அவர்கள் இருக்கிறாரோ அந்த மாதிரி இங்கே ஒரு நடுவர் என்னன்னா நம்ம ஆட்சி நீங்க நீக்காதீங்க, நாங்க நீக்கிற அளவுக்கு இப்போ பேச மாட்டோம், அதை பேச வேண்டிய இடத்துல பேசுவோம். என்னன்னா ஆட்சிக்கு உதாரணம் காட்டணும்னாலும் காமராஜர் ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி அப்படின்னு சொல்லணும். அவைத்தலைவருக்கு உதாரணம் காட்டணும்னாலும் ஜேசிடி பிரபாகர் ஐயாவை தான் காட்டணும், வேற யாரும் இல்லை. நடுவர் இருந்த குடும்பத்தெல்லாம் வந்து நம்மளுக்கு கணக்கில் வரமாட்டேங்குது. இங்கே அவைக்கு என்னுடன் விவாதிக்க வந்திருக்கக்கூடிய அண்ணன் பழ செல்வகுமார் அவர்களுக்கும், அண்ணன் காமேஷ் அவர்களுக்கும், சகோதரர் ராஜீவ்காந்தி அவர்களுக்கும், சகோதரர் இடுமானம் கார்த்தி அவர்களுக்கும், சகோதரர் ஜீவ சகாப்தன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உரைய ஆரம்பிக்கிறேன். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் திண்ணியர் ஆக பெறின். இந்த குறளுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒருவர் எண்ணிய செயலை அப்படியே செய்து முடிக்க முடியும். எப்போ அப்படின்னா, அவர் எண்ணிய விஷயத்தை செய்து முடிக்க முடியும்னு தன்னம்பிக்கை கொண்டிருந்தால். இந்த குறளுக்கு ஒரே ஒரு சான்றாக எடுத்த காரியத்தை வென்று முடிக்கும் வரை ஒரே இலக்கை வைத்து பயணித்து இன்று ஆட்சியிலேயே அமர்ந்திருக்கும் எங்கள் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் என்பதை கர்வத்துடன் சொல்லிக் கொள்கிறேன். முக்கியமாக நிறைய அண்ணன் ராஜீவ்காந்தி நல்லா பேசும்போது நிறைய பார்த்துருக்கோம், நிறைய கேட்டிருக்கோம். இப்போ அண்ணா பேசினாரு, இந்த ஆட்சி வந்ததுக்கு காரணம் திரை கவர்ச்சி, வேறு எதுவுமே இல்லை. அப்படியானே இந்த ஓசி பஸ்ஸில் போறீங்க அப்படின்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் பேசினார், அது காரணம் இல்லைண்ணே. பட்டைக்கும் நாமத்துக்கும் விளக்கம் சொல்லி ஒரு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் பேசுறாங்க, அது காரணம் இல்லைண்ணே. உனக்கு 1000, உங்கள் அம்மாவுக்கு ஒரு 1000, ஜாலியாக ஃபோன் பேசு அப்படின்னு எங்கள் மாவட்ட அமைச்சர் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் பேசினார், அது காரணம் இல்லைண்ணே. உங்களுக்கு ஒரு பொதுச் செயலாளர் அவர் முன்னாள் திமுக பொதுச், அவருக்கு சொன்னேன். அப்புறம் என்ன பலபலன் இருக்கீங்க, 1000 வந்துச்சா வேற சொல்லி போட்டிங்களா, அவருடைய மகன் என்ன பேசினார்ண்ணே, அது காரணம் இல்லைண்ணே. அப்புறம் ஆதிர் அவர்கள்லாம் இன்னைக்கு வந்து ஜட்ஜா உட்காந்துருக்காங்க, அது திராவிட கழகம் போட்ட பிச்சை அப்படின்னு ஆர்எஸ் பாரதி என்ன பேசினார், அது காரணம் இல்லைண்ணே. இன்னும் நிறைய பேசினார், தெருவில் போகிற நாயெல்லாம் இன்னைக்கு பிஏ படிச்சிருக்கா, அது காரணம் திமுக தான் அப்படின்னு பேசினார், அதுவும் காரணம் இல்லைண்ணே. மக்களை இழிவா பேசுனீங்க, அது காரணம் இல்லை. பெண்களை இழிவா பேசுனீங்க, அது காரணம் இல்லை. ஆபாசமா பேசுனீங்க, கொச்சியா பேசுனீங்க. தளபதி அவர்களை எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவு இழிவுபடுத்தி ஒவ்வொரு குடும்பத்தின் இருக்கக்கூடிய தாய்மார்களின் இதயத்தில் வாழக்கூடிய தளபதியை இழிவாக பேசியதால் நீங்க தோற்கலனே. இதெல்லாம் நீங்க செய்யல, வெறும் திமுக கவர்ச்சியால் தான் தோற்று விட்டோம் அப்படின்னு நம்பிக்கிட்டே இருங்க. அடுத்து உள்ளாட்சி, அடுத்து பாராளுமன்றம் போய்கிட்டே இருப்போம். அடுத்து அண்ணன் விசில் அடிப்பவர்கள்லாம் வந்து கேள்வி கிண்டலாம், அன்னைக்கு விசில் சின்னம் அப்படின்னு அறிவிச்ச உடனே எவ்வளவு கிண்டல்களை பார்த்தோம்ல. சகோதரர் இடுமான கார்த்திகலாம் இதுக்கு விசிலுக்கு வந்து புதுசாக தமிழ் அர்த்தம்லாம் கண்டுபிடிச்சி ரொம்ப சூப்பராக சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போலாம் அதை பற்றி பேசுறதே கிடையாது. என்னன்னாங்க குப்பை வண்டி வருது அப்படின்லாம் கிண்டல் பண்ணாங்க. இப்போ விசில் சத்தம் தான் அடிச்சது, சங்கு சத்தம் கேட்குது, குளத்தூர் வரைக்கும் கேட்குது. அடிச்சது விசில், கேட்டது சங்க சத்தம், அது யாருக்குன்றது நல்லாவே தெரியுது. இன்னும் திரை கவர்ச்சியிலே தான் இவங்க ஜெயிச்சாங்க அப்படின்றத நம்பிக்கிட்டே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு கூட இந்த கூட்டம் நடக்குது திமுக, இது ஆராய்ச்சி தான். எங்ககிட்ட கேட்டாலும் சொல்லிட்டு இருப்போம், மக்கள்கிட்ட கேட்டீங்கனாலே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் திமுக மக்கள் கிட்ட மட்டுமே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா பதில் கிடைக்காது. முதலீடு அண்ணா சொன்னார், புள்ளி வரலாம் சொன்னார், சிஎம்ஐஎம்ல வந்து இந்த மாதிரி பட்டியல் இப்படி போயிடுச்சு, நாங்கள் இருக்கும்போது எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு. அதாவது 60-70 ஆண்டு காலம் இந்த ஆட்சியினருடைய தொடக்கம் தான் இன்னைக்கு, தொடர்ச்சி தான் இன்னைக்கு வரக்கூடிய லாப நஷ்டங்கள் அப்படின்னு தெளிவாக பேசுவாங்க. ஆனால் இன்னைக்கு 1 லட்சம் கோடி முதலீடு வந்ததுகள், இந்த கம்பெனிலாம் வந்ததுக்கு காரணம் முந்தைய ஆட்சி திமுக. என்னப்பா நிறைய கம்பெனி ஆந்திராவுக்கு போச்சு, அதுக்கு காரணம் தாவேகா. பழையத்துக்கு அங்கே போட்டு ரொம்ப ஈஸி, நல்லதெல்லாம் இங்கே போட்டுக்க, கெட்டதான் அங்கே தூக்கி போட்டு ரொம்ப ஈஸி. இப்படியே வந்து நிறைய பேசுவாங்க. அண்ணன் இடுமானன் வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா, திமுக 5 வருஷமா ஆட்சியில் இருந்ததே மறந்துட்டாங்க. போன 5 வருஷமும் தாவேகா தான் ஆட்சியில் இருந்த மாதிரியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. அண்ணன் வந்து ஒரு விஷயம் கூட சாதனையை சொல்ற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. நாங்கள் ஒரே ஒரு விஷயம், அண்ணன் அவர்கள் தொடர்ந்து பேசிட்டு இருந்தார், கனிம வளங்கள் கொள்ளை போகுது அண்டை மாநிலங்களுக்கு பேசிக்கிட்டே இருந்தார். அண்டை மாநிலங்களுக்கு எங்கள் கனிம வளம் போகக்கூடாதுன்னு தடைபாட்ட ஒரே ஒரு ஆட்சி தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி. அடுத்த 3 மாதத்துக்கு தடை போட்டுருக்காங்க. போட்டிங்களா, முன்னாடி போராடினீங்க, பேசுனீங்க, ஆட்சி வந்தோம், நாங்கள் செஞ்சிட்டோம். நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க, நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லலாம் மனசில், சரி ஓகே செகண்ட் ஒன்று கேட்போம். அப்படியே வந்து நாங்கள் தான் வந்து சாதியை தீண்டாமை ஒழிச்சோம் அப்படின்னு 60 ஆண்டு வரலாறு ராஜீவ்காந்தி ரொம்ப சூப்பராக பேசுவார். ஆனால் என்ன கொடுமை, 2026 ஒரு ரீல்ஸ் வந்ததுங்க. இவங்க சொல்கிறாங்க ரீல்ஸ் ஆச்சு, ஒரு ரீல்ஸ் எங்கேருந்து, செம்மனூர் நம்ம கோயம்புத்தூரில் ஒரு ஊராட்சி, சாதிய தீண்டாமை கொடுமையினால இது வரைக்கும் எங்கள் ஊராட்சிக்கு பேருந்து வந்ததே கிடையாதுன்னு ஒரு ரீல்ஸ் போச்சு பாருங்க. ஒரே ஒரு கையெழுத்தில் அந்த பஸ்ஸுங்க. இதுதானங்க உண்மையான சமூக நீதி ஆட்சி. உங்கள் ஆட்சியில் போச்சா? போகல. பல இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நாங்கள் பேருக்கு மட்டும்தான் பெரியாரை முன்னாடி தூக்கி கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் பெரியாரை விமர்சனம் பண்ணுறதுக்கு காரணமே திராவிடர் முன்னேற்ற கழகம் தான். ஏன்னா எல்லா ஊழலையும் பண்ணிட்டு முன்னாடி தூக்கிட்டு வந்து பெரியாரை வச்சுருவாங்க. இவங்களை திட்டத்துக்கு முன்னாடி பெரியாரை திட்டிட்டு போறாங்க. உன்னாலதான் இந்த இவங்க எல்லாம் திருடிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கே சொன்னார் கண்ணீர் துளிகள்னு, கேட்டமா? இன்னைக்கு அதை திரும்பி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். என்னன்னா இவங்க வரலாறுகள் நிறைய, ஆனால் சின்னதாக ஒன்று முடிச்சிடறேன். ஆனால் திமுக நண்பர்கள்ட்ட சகோதரர்கிட்ட சில விஷயம் கேட்கணும். சமீபத்தில் உதயநிதி அவர்களை விசாரணைக்காக தஞ்சாவூர் கூட்டு போனாங்க இல்லையா? அண்ணாவை பற்றி தாவேகாவோட நிலைப்பாடு என்ன? அண்ணா எங்களுடைய அரசியல் வழிகாட்டி. பெரியார் கண்ணீர் துளியில் அண்ணாவை சேர்த்தா சொன்னாரு, அதை 10 வருஷம் நீங்க அன்னைக்கு யார் யாரை சொன்னாரு, எதுக்காக சொன்னாரு, எல்லாத்தையும் பேச தனி வைங்க, அதையும் பேசல. கண்ணீர் துளியில் அண்ணாவை சேர்த்தா சொன்னாரு. அன்னைக்கு கண்ணீர் துளிகளுடைய தலைவராக இருந்தாரு அண்ணா தான். கண்டிப்பா. அப்படியே இப்போ திமுக நண்பர்கள்ட்ட சில விஷயம் கேட்கணும். இப்போ ஐயா உதயநிதி அவர்கள் எதுக்கு அரசு பண்ணி கூட்டு போனாங்க தஞ்சாவூருக்கு? விசாரணைக்காக, காவேரி பிரச்சனைக்காக போராடினார், அதனால கூட்டு போனாங்க. இதே மாதிரி தான் மிசா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம திரும்ப சொல்றல, பெண்களை பற்றி ஆபாசமாக பேசியதால் அந்த விசாரணை, அதே மாதிரி அன்னைக்கு திரும்ப சொல்லாமட்டதனால உண்மை மறைக்கப்பட்டிருக்கு. இங்க எழுதப்பட்ட வரலாறு, இங்க ஆட்சியில் இருந்தவர்களால் எழுதப்பட்டதால் உண்மை மறைக்கப்படுகிறது. திரும்ப சொல்லுவோம், உண்மைகளை உரக்க சொல்லுவோம். இந்த சின்ன பசங்க என்ன பண்ண முடியும்னு கேட்ட இடத்துல ஆட்சியில் ஏறி உட்கார்ந்து முதல் தலைமுறை மிசா வேற, இது வேற. நான் பேச வேண்டாம். அதை நான் பேசுவேன்.
ஐயா, அத நான் பேசுறேன், ஐயா, உட்காருங்க. உட்காருங்க. பிரதர் மிஸ்ஸா வேற இஸ்மாயில் கமிஷன் ரிப்போர்ட் இருக்கு, ஃபுல் ரிப்போர்ட் இருக்கு, உங்களுக்கு வேணா தரேன். அத நான் பேசுறேன், நீங்க அமைதியா இருங்க. நம்ம வந்து Brother. அடுத்து முதல் தலைமுறை அரசியல் தலைவர்களை உருவாக்கி, முதல் தலைமுறை சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி, வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் எங்கள் அண்ணன் ஜோசப் விஜய் அப்படின்றத சொல்லி என்னுடைய முதல் சுற்று கருத்துக்களை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இரண்டாவது அடுத்த தாவேக்காவில் இருந்து நரேஷ். முதல் ரவுண்ட்லேயே சில விஷயங்கள்லாம் கிளாரிஃபை பண்ணாமல் போயிட்டேன். ரெண்டாவது ரவுண்ட் முன்னாடி கூப்பிட்டீங்க, நன்றி. முக்கியமாக வைக்கக்கூடிய விமர்சனங்கள்லாம் ஆட்சியாளர்களை நோக்கி வைக்கும்போது அதை பக்குவமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் அந்த கட்சிக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பக்குவம் இருக்குது. ஏன்னா கட்சி ஆரம்பிக்கும் போது இக்கு வரணுமா வரக்கூடாதா அப்படின்ற விமர்சனங்கள் வந்த பொழுது அதையே பரிசீலனை பண்ணி சேர்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டவர். பல விஷயங்கள் விமர்சனங்கள் வரும்பொழுது ஆக்கப்பூர்வமாக இருந்தால் அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்குவம் வாய்ந்த ஒரு தலைவர் தான் இன்றைய முதல்வர் நம்முடைய அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள். ஆனால் வைக்கக்கூடிய வாதங்கள்லாம் பார்க்கணுமே, தடிவு வார்த்தைகள் தான் போட்டு போல. ஆனால் நம்ம சினிமா விட்டு வெளியே வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, 2-3 வருஷம் ஆயிடுச்சு. எப்பா சினிமா பக்கம் நம்ம போவே கூடாதுன்னா விவாதத்துக்கு வரவங்க எல்லாம் சினிமாவிலே தான் இருக்காங்க. அதுவும் தமிழ்நாட்டு சினிமா மட்டும் இல்லை, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லா பக்கமும் போறாங்க. சரி, கனிம வளத்தை பற்றி நான் பேசினேன், அண்ணா அதை ஏற்றுக்க மாட்டேன்னு நினைச்சா கண்டிப்பாக அதை ஏற்றுக்கல. முக்கியமாக அண்ணா வைத்த சில குற்றச்சாட்டுகளுக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் பற்றி அண்ணன் போராடலாம் தொடர்ந்து பேசிட்டே இருப்பார். அந்த பெண் கொடுத்த குற்றச்சாட்டு அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தது அப்படின்றத பேசிட்டே இருப்பார். ஸ்ரீவைகுண்டம் விஷயத்தையும் பேசிட்டே இருப்பார். நான் அதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மாவட்ட செயலாளருக்கு தொடர்ந்து வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பேசினதாகவும் அவங்க வந்து ஆபாசமாக அவங்க வீடியோ எடுத்து மிரட்டினதாகவும் புகார் கொடுக்குறாங்க. எங்க கொடுக்குறாங்க? நேரா தலைமைச் செயலகத்துக்கு வந்து கொடுக்குறாங்க. ஏன் அவங்க ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கொடுக்கல, மாவட்ட எஸ்பி ஏன் போகல அப்படின்னா, போன வருஷம் இதே மாதிரி ஒரு அரசியல் பிரபு மேல இதே மாதிரியான ஒரு அவதூறு குற்றச்சாட்டை வச்சு அவர்கள் மேல கேஸ் கொடுத்து அந்த கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணி காசு வாங்கி அந்த கேஸை வாபஸ் வாங்கினதா அந்த பெண் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலமே இருக்கு, பேட்டியே இருக்கு. இந்த சொல்லக்கூடிய விஜய் மோகன் அவர்கள் இருக்கு பேட்டி இருக்கு, அந்த பெண்ணுடைய பேட்டி இருக்கு. இதே மாதிரி வருஷம் நீங்க ஒவ்வொருத்தர் மேல நீங்க அவதூறு குற்றச்சாட்டு வைக்கிறதுக்காக நீங்க இந்த மாதிரி பண்றீங்களா அப்படின்ற கேள்வியும் வச்சு அதுக்கு அந்த பெண் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி குற்றச்சாட்டுகளுக்கு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கைது பண்ணிட்டோம். சரி, ஸ்ரீவைகுண்டம்ல நம்ம பேசுறோம், 2 நபர்கள் தவறாக பெண்களை அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்தது உண்மை நடந்திருக்கு, அவர்களை கைது பண்ணி சிறையில் போட்டாச்சு. ஆனா அந்த இடத்துல சம்பந்தமே இல்லாம 1.5 மாசம் கழிச்சு எம்எல்ஏவை அதுக்குள்ள சொருக வேண்டிய காரணம் என்ன? குற்றச்சாட்டு வைக்கணும்னா முதல் நாளே குற்றச்சாட்டு வைக்கணும். ஜூலை மாசம் எடுத்து போயிட்டு மே மாசம் நடந்த விஷயத்துக்கு நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா அப்போ உங்களுடைய ஜூன் மாசம் குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா அப்போ உள்நோக்கம் என்ன? அதுவும் என்ன மாதிரியான குற்றச்சாட்டு? இங்க அண்ணா நகர் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு விஷயம் நடந்ததுல, ஒருத்தர் பிரியாணி கடைக்காரர் வீட்டில் தான் மாஜி அமைச்சர்லாம் கூட போய் உட்காந்து வீட்டில் பிரியாணி சாப்பிட்டார்ல, அவர் மேலே தான் குற்றச்சாட்டு வந்தது. யார் அந்த சார்லாம் கேட்டாங்களா, கைது பண்ணிட்டீங்களா அவரை? குற்றச்சாட்டுகள் ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட வேண்டும். தாவேக்கா ஆட்சி வந்து 3 மாசம் ஆச்சு. ஒரு குற்றவியல் வழக்கு அரசு நினைச்சா ரீஓபன் பண்ணலாம், தாவேக்கா ரீஓபன் பண்ணிக்கலாம். அந்த வழக்கு சிபிஐக்கு போய் எஃப்ஐஆர் இவங்க லீக் பண்ணி பேசுறாங்கல, அது சிபிஐக்கு போல, அந்த எஸ்ஐடிக்கு போய் தீர்ப்பு கொடுத்து எப்படி தீர்ப்பு கொடுத்தாங்க தெரியல. காவல்துறை அதிகாரிகள் முன்னாடியே பிரஸ் மீட் வச்சு தீர்ப்பு இவர் ஒருத்தர் தாங்க, சம்பந்தமே இல்ல, வேற யாருமே சம்பந்தம் இல்ல, முதல்ல தீர்ப்பு எழுதி அதுக்கு அப்புறம் விசாரணை ஆரம்பிச்சு அந்த கேஸை கோர்ட்ல முடிச்சு ஒருத்தர் மட்டும் உள்ள போட்டு அவரும் ஒரு குற்றவியல் ஓபன் பண்ணலாம். குற்றவியல் வழக்கு அரசு நினைச்சா ரீஓபன் பண்ணலாம். அதுக்கான உரிமை வந்து அரசுக்கு இருக்கு. பண்ணுவோம். அண்ணன் வச்ச குற்றச்சாட்டு கூட பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. அண்ணன் வந்து இல்மான் அண்ணன் இன்னொரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு, கரூர் மக்களுக்கு ஆட்சிக்கு வந்த உடனே ஏன் ஒரு அரசியல் கொடுக்க கூடாதுன்னு அண்ணன் பேசினாரு. இல்ல இருங்க, அது இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல இருங்க, அது பேசுனது ஐபிசி தமிழ்ல, அது பேசுனது ஐபிசி தமிழ்ல. நீங்க வந்து 20 செகண்ட் கட் பண்ணி பேசுறீங்க, அது வந்து 2 நிமிஷம் முழுசா பேசுனது, அவர் அப்படி பேசல. அத விளக்க சொல்ல வேண்டிய கடமை எனக்கு தான் இருக்கு. அது ஐபிசி தமிழ்ல பேசுனது. இப்போ நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காரு, அதுல ஏற்புடைய குற்றச்சாட்டுகள் நானும் பாயிண்ட் இன்னொரு சொல்றேன். அந்த ராணிப்பேட்டை தாவேக்கா மாவட்ட செயலாளர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க, கைது தான் பண்ணல, எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க, விசாரணை நடக்கும். சோ குற்றச்சாட்டுகள் வச்சிட்டே இருக்கலாம், அவர்களுக்கு எடுத்து வச்சிட்டே இருக்கலாம். கரூருக்கு வந்து இன்னைக்கு அது நீதிமன்றம் வரைக்கும் போய் போராடக்கூடிய அளவுக்கு இங்க என்ன நடந்ததுன்னு தெரியல. முதல்ல காமராஜர் ஆட்சி எளிமையான ஆட்சி அந்த மாதிரி தலைவர்கள் வேணும்னு கேட்குறாங்க. இங்கே திரள் நிதி வாங்கிட்டு எப்படி எளிமையாக இருக்கணும் அப்படின்றத வாழ்ந்து காட்டணுமா இல்லையா? நம்ம 1.5 லட்சம் ரூபாய் வாடகையில் வீட்டில் இருக்கலாம், நம்ம சொகுசு கார்கள் வருஷம் மாத்தலாம். இந்த மாதிரி இல்லைங்க, அது தனிப்பட்ட விஷயம். நான் என்ன சொல்றேன், அரசியல் ரீதியான விமர்சனங்களை வைங்க. அவர் பேசல தனிப்பட்ட விஷயம் வரலையா? இல்லையா? அவர் முழுசா முடிக்காம அறகுறையா விட்டு போதும். தனிப்பட்ட விஷயம் வேற, அரசியல் வேற. பதில் சொல்லுங்க. ஆட்சியுடைய சாதனைகளை சொல்லுங்க. சாதனைகளை பேசிட்டு இருந்தேன். இந்த குற்றச்சாட்டுகள் பதில் வைக்க வேண்டிய கடமை இருக்கு, அந்த குற்றச்சாட்டுகள் பதில் வச்சிட்டு இருக்கேன். முக்கியமா வாரிசு அரசியல் அண்ணன் வந்து தொடர்ந்து பேசுவார். நான் ஏற்கனவே அண்ணன் ஒரு பதில் சொல்லிட்டேன். ராகுல் காந்தி வாரிசு இல்லையா அப்படின்னு கேட்டாரு. காங்கிரஸ் கட்சிக்கு இப்போதைய தேசிய தலைவர் யார்? திமுகவுடைய தலைவர் யார்? திமுக குடும்பத்தை தாண்டி யாராவது ஒருத்தர் அந்த தலைவர் பதவிக்கு அண்ணாவுக்கு பிறகு வந்திருக்காங்களா? முதல்வர் வேட்பாளர் அங்க பிரதமர் வேட்பாளராக பல பேர் இருந்திருக்காங்க. அந்த குடும்பத்தை தாண்டி இங்க யாராவது முதல்வர் வேட்பாளராக வர முடியுமா? இது எப்படி வாரிசு அரசியல் வரும்? நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன். அண்ணன் கிட்ட வந்து திரும்பவும் இன்னொரு மேடையிலும் அண்ணன் வந்து இதே கேள்வி கேட்பாரு. கண்டிப்பா அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம பார்த்தோன்னா அண்ணன் ஜோசிகாரை கேட்டு தான் பேர் வைப்பாங்களா? யார்கிட்டே கேட்டு பேர் வச்சிருக்கோம். ஆட்சிக்கு வந்துட்டோம். இப்போ அந்த வெற்றிக்கு வர 2 டீவர் தான். அதுக்கு எக்ஸ்பிளேஷன் வர கேட்டிருந்தாங்க. வெற்றிக்கு விஷன், என்டர்பிரைஸ், ட்ரேட், டிரான்ஸ்ஃபார்மேஷன், ரெசிலன்ஸ், இன்னோவேஷன் அப்படின்னு அந்த டேக்லைன் பக்கத்திலே அதுக்கான விரிவாக்கமாக கொடுத்துருக்காங்க. இங்கிருந்து 5 நாடுகளுக்கு பயணம் பண்ணி குடும்பத்தோட போயிட்டு முதலீடு ஈட்டுறது வந்தீங்களா அப்படின்னு அவங்களை கேட்கல. இங்க இருந்து 3 மாசத்துல எங்களுடைய வெளிப்படை தன்மையை உணர்த்தி இங்க கம்பெனிகளை ஈர்த்திருக்கிறோம் அப்படின்றத ஏத்துக்க மனசு வரல. இந்த ஊடகங்களே உள்ள விடாத வெளிப்படை தன்மையா? ஊடகங்கள் உள்ள போலனால லைவ் போட்டீங்க, உள்ள போறதுக்கு இடம் இல்லன்றத அவரே சொல்லிட்டாரு. கவர்மெண்ட் தான் அலோ பண்ணல. அங்க இடம் இல்ல. மெயின்ஸ்ட்ரீமே போல லைவ் கொடுத்தாங்க. இல்ல லைவ் போச்சு. குளோபல் இன்வெஸ்டர் மீட் நாங்க நிறைய கவர் பண்ணிருக்கோம். லைவ் போனாலும் நாங்க போய் இன்வெஸ்டர்ஸ் மீட் பண்ணி பேசின விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு. எல்லாரும் பேட்டி எடுத்து போட்டுருக்காங்க. நிறைய இன்வெஸ்டர்ஸ் பேட்டி எடுத்து போட்டுருக்காங்க. இப்ப கர்நாடகத்துல நடந்த 3 கொலைகள் என்ன பண்ணணும்? நம்ம வந்து அதற்கு இங்க இருந்து நம்ம என்ன சொல்லணும்? நியாயமா நீதி நிலைநாட்ட விசாரணை நடக்கணும். நம்ம கேட்க தான் முடியும். அந்த இடத்துல நம்ம இருக்கோம். நம்ம என்ன போர்படை கொண்டு போய் அங்க இருந்து போர் போட்டு சுற்றலாமா? தப்பு செஞ்சவங்க யாரெல்லாம் விசாரிக்கலாம், நேரா சுற்றுவோமா? அப்படிதான் இருக்கு இவங்க கேட்கறது. நேரா உணர்ச்சி பொங்க 4 வார்த்தைகளை தடுத்த வார்த்தைகளை போட்டு விமர்சனம் பண்ணிட்டா இன்னைக்கு வந்து ஆட்சியாளர்கள் எல்லாம் அவங்களுக்கு பயந்து இவர்கள் விமர்சனத்துக்கு பதில் சொல்றதுக்கு நமக்கு நேரம் சரியா வரும்ல. அதனால தான் என்ன சொல்றாரு,
நேர்மறை விமர்சனங்களுக்கு நம்ம பதில் சொல்லுவோம். இந்த மாதிரியான விமர்சனங்களை புறந்தள்ளிட்டு நம்ம ஆட்சியை நல்லாட்சியா கொண்டு போறதுக்கான வேலையை பார்ப்போம் அப்படின்னு அண்ணன் நிறைய சொன்னாரு. பெண்களுக்கு நாங்கள் எவ்வளவு செஞ்சிருக்கோம் தெரியுமா அப்படின்னு. இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் 23 பெண் வேட்பாளர்கள் தாவேகா சார்பாக போட்டிட்டாங்க. அதுல 13 பெண் வேட்பாளர்களை எம்எல்ஏக்களா சட்டமன்றத்தில் கொண்டு போயிருக்கக்கூடியது தமிழக வெற்றி கழகம். ஏடிஎம் பெண் வேட்பாளர்கள் தாவேகா சார்பாக போட்டிட்டாங்க. அதுல 13 பெண் வேட்பாளர்களுக்கு நாங்கள் எவ்வளவு செஞ்சிருக்கோம் தெரியுமா அப்படின்னு. இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் 23 பெண் வேட்பாளர்கள் தாவேகா சார்பாக போட்டிட்டாங்க. அதுல 13 பெண் வேட்பாளர்களை எம்எல்ஏக்களா சட்டமன்றத்தில் கொண்டு போயிருக்கக்கூடியது தமிழக வெற்றி கழகம். ஏடிஎம்கே 20 பேர் நிப்பாட்டுங்க, 6 பேர் உள்ள வந்திருக்காங்க. திமுக 18 பேர் நிப்பாட்டுச்சுங்க, ஒருத்தர் கூட உள்ள வரல. ஏன் ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினர் கூட ஜெயிக்க வைக்கணும் திமுக வேலை செய்யல? இது அல்லவா பெண்களுக்கு இங்க கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம். சட்டமன்றத்துக்குள்ளார சரி, சட்டமன்ற பாராளுமன்றம் விட்டுருங்க, திமுகவில் நல்லா சோபிக்கக்கூடிய ஒரு பெண் ஆளுமையை காட்டுங்களேன். அம்மையார் கனிமொழி அவர்களை தவிர, அந்த குடும்பத்தை தவிர வேற ஒருத்தர் வளர்ந்து வந்துட முடியாது. ஒரு பதவிக்கோ ஒரு பொறுப்புக்கோ வந்து அந்த ஆளுமை செலுத்த முடியும். ஆனா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்து 13 சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் இல்ல, 4 அமைச்சர்களை உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்ல. ஆமா, வார்த்தைகள் தட்டும். முதல் முறை சட்டமன்றத்துக்கு வந்திருக்காங்க, கத்துக்குவாங்க. தவறுதலாக பேசுறது தப்பில்ல, வார்த்தை பிழையில பேசுறது தப்பில்ல, கத்துக்கலாம். ஆனா ஆட்சி பிழை இருக்கக்கூடாது, ஊழல் இருக்கக்கூடாது. ஆட்சி பொறுப்பேற்ற முதல் நாளே என் கடை படியாத கை என்ன சார்ந்தவங்களை தொட மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவன் எங்களுடைய அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள். உடனே கேட்பாங்க, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க திருட சொன்னாங்களா அப்படின்னு. ஐயா, அவங்க திருட சொல்லல. அண்ணன் கூட சொன்னாங்கல்ல, கம்ப்ளைண்ட் இப்ப யாரா ஊழல் பண்ணாங்க எங்கிட்ட கம்ப்ளைண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. திமுக கட்சியில அந்த நம்பருக்கு கால் பண்ண மாட்டாங்க, எப்படியும் செய்ய தான் போறோம். அதுக்கு கால் பண்ணி மட்டும் என்ன பண்ண போறோம் அப்படின்ற யதார்த்தத்துக்கு மக்கள் வந்துட்டாங்க. இந்த ஆட்சியில நடவடிக்கை எடுப்பாங்கன்ற நம்பிக்கையில மக்கள் தனிப்பெரும் கட்சியாக தாவேகாவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த ஆட்சி நல்லாட்சியாக தொடரும். இப்போ இல்ல, இன்னைக்கு சொல்றாங்க பிஎம் சொல்றாங்க, சிரிக்கிறாங்கல்ல. இதே மாதிரி சிஎம் சொல்லும்போது சிரிச்சாங்க. எழுதி வச்சுக்கங்க. நாளைக்கு பாஜகன்னு பேரை சொல்லாமலே இன்னைக்கு ஒற்றை சீட்ல உட்கார வச்சிருக்கோம், ஊற வச்சிருக்கோம். அடிச்சு துவைச்சு தூக்கி போட போறோம். 29 பார்க்க போறாங்க. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி.